பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எரேமியா 4 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் எரேமியா கொண்டு சொல்கிறார், எருசலேமே, நீ உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் உன் இருதயத்தில் அக்கிரம நினைவு கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் எரேமியா மூலமாக இந்த காலவேளையில் நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு மருத்துவமனைக்கு போவோமானா, ஒரு வியாதிஸ்தரை அழைத்து கொண்டு போவோமானா, அந்த மருத்துவர் கேட்பார், உங்களை என்னென்ன பழக்கம் இருக்குது, பீடி பழக்கம் இருக்கிறதா, குடிக்கிற பழக்கம் இருக்கிறதா, அந்த நோய்க்கு தகுந்தபடி, அந்த நோய் பாதிப்புக்கு தகுந்தபடி அவர் சில கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லுவோம். அப்போது அந்த மருத்துவர் சொல்வார், நீ பீடி பிடிக்காமல் இருந்தால், சிகரெட்டு புகை பிடிக்காமல் இருந்தால் இந்த வியாதி குணமாகும். தொடர்ந்து நீங்கள் புகை பழக்கம் வைத்திருப்பீர்களானா இந்த வியாதி மாறாது என்று. சில நோய்க்கு மருத்துவர் சொல்லுவார்கள், நீங்கள் இனி மதுபானம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடித்தால் அவங்க குடல் கெட்டு போகும், நீங்கள் சீக்கிரமாக செத்து போவீங்க, நீண்ட நாள் உயிரோடு வாழ வேண்டுமானா மதுபானம் குடிக்கக்கூடாது என்று. சில நோய்க்கு, அதாவது கண் சம்பந்தமான வியாதிகளாக இருக்குமானா மருத்துவர் சொல்லுவார்கள், நீண்ட நேரம் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பார்க்கவே கூடாது, ஏதோ அவசியத்துக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுங்க, யாருக்கும் ஃபோன் பேசுங்க, அதிக நேரம் நீங்கள் பார்த்தா உங்களுடைய கண்ணு கெட்டு போகும், தொடர்ந்து உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானா நீங்கள் மொபைல் நீண்ட நேரம் பார்க்கறதுன்னு நிறுத்த வேண்டும். அல்லது சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் ராத்திரி ஒரு 6 மணி நேரம் ஆகிலும் தூங்கணும், உங்களுடைய தூக்கம் குறைவினால விதமான வியாதி இருக்குது. அல்லது நீங்கள் அதிகமான தண்ணி குடிக்கணும். நம்முடைய நோய்க்கு தகுந்தபடி மருத்துவர்கள் அறிவுரை சொல்வார்கள். அதே போல் இங்கே ஆண்டவர் எரேமியா கொண்டு சொல்கிறார், உடைய இருதயத்தில் அநேக அக்கிரமங்கள் இருக்குது, பொல்லாப்புகள் இருக்குது, உடைய இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்பதாக. எந்த மட்டும் உடைய இருதயத்தில் அக்கிரம நினைவுகள் தங்கும், உடைய இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்பதாக இங்கே நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் பொல்லாப்பு குடியிருக்கிறது, பாவம் குடியிருக்கிறது. அது அவர்களை மிகவும் வதைக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனாலும் அந்த விடுதலை பெற முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம், இந்த இருதயத்தில் அந்த பாவங்கள் காணப்படுகிறது. நீங்கள் மார்க்கு 7 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானா அங்கு சொல்லப்படுகிறது, உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் புறப்பட்டு வரும். ஏறக்குறைய 13 விதமான பாவங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் குடியிருக்கிற இடம் இருதயம். இயேசு சொல்கிறார், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எவைகள் புறப்பட்டு வருகிறது? உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொருளாசைகள், இதெல்லாம் புறப்பட்டு வர. சண்டை வருது, பொறாமை வருது, வாக்குவாதங்கள் வருகிறது, மதிகேடு வருகிறது. இதெல்லாம் இருதயத்தில் தங்கி இருக்கிறது. இந்த பாவங்களெல்லாம் இருதயத்தில் தங்கி இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சுத்தமாக இருக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம் என்று. இவைகள் தங்கக்கூடியதான ஒரு வாசஸ்தலமாக நாம் காணப்படுகிறோம். இவைகள் எப்போதும் ஒன்றாக வராது, தேவைக்கு தகுந்தபடி ஒவ்வொன்றாக வரும். நன்றாக பேசி கொண்டிருப்போம், கோபம் திடீரென்று வந்துவிடும். நன்றாக இருப்போம், மூர்க்கம் வந்துவிடும், பொருளாசை வந்துவிடும், காய்மகாரம் வந்துவிடும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஒவ்வொன்றாக தன்னுடைய தலையை காட்டும். இவைகள் நம்மை தீட்டுப்படுத்தும். அதனால தான் இங்கே எரேமியா கொண்டு சொல்கிறார், உடைய இருதயத்தை பொல்லாப்பு வர கழுவு. உடைய இதயத்தில் இந்த பாவங்கள் குடிகொண்டிருக்கிறபடினாலே உடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, எல்லாராலும் பகைக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகையினால் உடைய இருதயத்தை பொல்லாப்பு வர கழுவு என்பதாக. நம்மள அநேகருக்கு இந்த பாவங்கள் செய்யக்கூடாது என்கிறதான விருப்பம் இருக்குது. குடிக்கிறவர்களுக்கு இனி குடிக்கவே கூடாது என்கிறதான எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது, அல்லது யாராவது குடிச்சிட்டு அப்படி அந்த ஊத்த வாயை நமக்கு முன்பதாக
ஊதுவார்களானா அந்த வாசனை கேட்டதும் மறுபடி குடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. யாரோ ஒருவர் புகை பிடிக்கிறார்கள், அந்த புகை வாசனை நம்ம முன்னாடி வந்ததுமே நாமும் புகை பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியதான அந்த உந்து சக்தி நமக்குள்ளே வந்து விடுகிறது. நாம் அவர்களை ஜெயிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் காணப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனிதன், யாருன்னு விடுதலையாக்கக்கூடும்? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, நன்மை செய்வதோ எனக்குள் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அது நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்பதாக. ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்மை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணித்து விடுவோமானால் அவர் நம்மை கழுவுவார், அவர் நம்மை சுத்திகரிப்பார், அவர் நம்முடைய இருதயத்தை பொல்லாப்பற கழுவ அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அரசனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், என்னால் முடியலை, என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறார். எப்படி கழுவ வேணுமா? நீர் கழுவுனா நான் வெண்மையாவேன், என்னை ஈசோப்புனாலே கழுவும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று தாவீது தன்னை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டோர் நம்மை பாவமர கழுவுவாரானா நான் சுத்தமாக்கப்படுவோம். ஆண்டோர் நம்மை கழுவ விட்டால் நான் சுத்தமாக்கப்பட முடியாது. பேதுருப்பா சொன்னார், நான் உன்னை கழுவ விட்டார் இடத்துல உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி. அப்படியானா நம்மை கழுவுறது கர்த்தர், அவர் நம்மை கழுவுவார். ஆனால் எப்படி கழுவுவார்? வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்மை பிதாவாகி தேவனு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மை கழுவுவாரானா தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுவார், நம்மை பாவமர கழுவார், நம்முடைய சிந்தையை கழுவார். சிந்தையில் காணப்படுகிற பாவம், இருதயத்தில் காணப்படுகிற பாவம், பாவமர கழுவார் என்று வாசிக்கிறோம். அவர் கழுவிட்டால் அதுக்கப்புறம் ஒரு பாவம் கூட அங்கே இருக்காது. அந்த பாவத்தை கழுவி என்ன பண்ணுவார்? நாம் சங்கீதத்தில் வாசிக்கும் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது, கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கி விடுவார் என்பதாக. மீகா 7:13 வாசிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார் என்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டோருமை கழுவும் போது அந்த பாவத்தை அவர் திரும்பி பார்க்கறது இல்லை, அப்புறம் நம்முடைய பாவங்களை நினைக்கிறது இல்லை. அவர் பாவம் கழுவி விடுகிறதான தேவனாய் காணப்படுகிறார். அப்போ நம்மை ஆண்டுடைய கரங்கள் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய இதயத்தை சுத்தம் பண்ணுகிற தேவனாக, சுத்த இதயத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். தாவீது கூட அதான் சொன்னேன், சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும். 51ஆம் சங்கீதத்தில் சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், என்னுடைய பாவம் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை வருத்தி ஆண்டுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறதை காண்கிறோம். இன்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த பாவம் உங்களை அப்படியே பாவம் செய்ய தூண்டி விடுகிறது. இதயத்தில் இத்தனை பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது, இத்தனை பாவங்கள் நம்முடைய மனதில் வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கற்பனை பண்ணி பாருங்கள், நம்முடைய வீட்டில் ஒரு பூரா இருக்குமானா, சில ஒரு பாம்பு வந்து போனதை பார்த்தோமானா அந்த வீட்டில் தங்குவதற்கே நம்ம பயப்படுகிறோம். ஒரு விஷப்பூச்சி, ஒரு வண்டு வந்து போகிறத நம்ம பார்த்தோமானா, ஐயோ நான் தூங்கும்போது இந்த வண்டுகள் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடியதான பயத்தோடு காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இத்தனை பாவங்கள் குடிகொண்டிருக்கிறது, இத்தனை பாவங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவைகள் இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து நம்மை தீட்டுப்படுத்துவதாக இயேசு சொல்லுகிறார். இப்போ இத்தனை பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எவ்வளோ நிர்பாக்கியசாலிகளாய் காணப்படுகிறோம், எவ்வளோ பரிதபிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இத்தனை பாவங்கள் நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த பாவங்களை அந்த பாவங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோமானா, அந்த பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விடுவோமானா, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகுமானா நாம் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். இங்கே இறைமை கொண்டு சொல்கிறார், எந்த மட்டும் உடைய இதயத்தில் அக்கிரம நினைவு கொண்டிருப்பாய், எவ்வளவு நாள் இந்த இருதயத்தில் இந்த அக்கிரம நினைவுகள் நிலைத்திருக்கும், இந்த பாவமர கழுவு, அக்கிரமம் நீங்கள் கழுவு என்பதாக
இந்த காலவேளையில் நம்மை ஆண்டோடைய கரங்களை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நானும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை தீட்டுப்படுத்தக்கூடியதான இத்தனை பாவங்கள் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது, அவைகளை வைத்துக்கொண்டே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறது போல, நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலையாக்கக்கூடும், நீங்கள் என்னை விடுதலையாக்குவீராக, என்னை பாவமர கழுவீரான்னு சொல்லி நம்மை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலப்பா எரேமியா 4:14 மூலமாக எங்களோட பேசுகிறீர் நன்றி செலுத்துகிறப்பா. ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை பவுல் சொல்கிறது போல நிர்பந்தமான மனிதர்களாய் காணப்படுகிறோப்பா. ஏசப்பா, மக்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் வாசம் பண்ணுகிற வீடுகளில் ஆண்டவரை கத்த ஒரு கொசு வந்தால் கூட கொசுவுக்கு நாங்கள் ஆண்டவரை கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் அது வராதபடிக்கு ஆண்டவர் என்னென்னமோ காரியங்களை செய்கிறோம். ஸ்ப்ரே அடிக்கிறோம், ஆண்டவரை கத்த குட் நைட் வைக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் கத்த எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எவ்வளவோ கொடிய பாவங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குதுப்பா. ஏசப்பா, அந்த பாவங்களை எங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த பாவங்களை எங்களை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறப்பா. இந்த பாவங்கள்லேருந்து விடுதலை பெற நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை விடுதலையாக்குவீராக. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த அனுபவத்தை நடத்துவீராக. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுடைய பாவங்களை உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரப்பா. உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறோம், எங்களால் முடியவில்லைப்பா. ஏசப்பா, மக்கள் ஸ்தோத்திரம், எங்களை உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதான உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவிதமான கிரியை தேவன் நடப்பிக்கணும்னு ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.